ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. வெக்காபுலரி சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் வீடியோ நம்பர் 14. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ நம்பர் 13 ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இட்லி மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர் ஆன் த இட்லிஸ். ஸோ கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள், தெளித்து விடு இல்லைன்னா தூவி விடு. செகண்ட் கொஸ்டின், கார் ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு. த கார் ஃப்ளிப்ட் ஆன் இட் சைட். ஸோ கீவேர்ட் ஃப்ளிப் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஃப்ளிப்ட் ஆன் இட் சைட். இந்த ஆன் இட் சைடும் நீங்கள் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், கொதிக்கிற எண்ணெயில் முழுசாக முக்கிடு. இமர்ஸ் இட் இன் பாய்லிங் ஆயில். ஸோ கீவேர்ட் இமர்ஸ், முழுவதுமாக முக்கியடு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்பர் 14 போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் விவரம் தெரியாதவங்க. எப்படி சொல்வீங்க? ஹீ இஸ் நயீவ். ஸோ கீவேர்ட் பாருங்க, நயீவ். இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்னொரு வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா டோன்ட் பி கல்லிபிள். ஸோ இங்கே கீவேர்ட் கல்லிபிள், விவரம் தெரியாதவனாக இருக்காதே. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் தேட் நயீவ் டு பிலீவ் யூ. உன்னை நம்புறதுக்கு நான் அவ்வளோ விவரம் தெரியாதவன் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒனுக்கு போகலாம். அந்த அழகான காட்சியை ரசித்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ அட்மயர்ட் தட் பியூட்டிஃபுல் சீன். ஸோ கீவேர்ட் பாருங்க, அட்மயர், ரசி. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமாக நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னா மெச்சு இல்லைனா பாராட்டு. எக்ஸாம்பிள், ஐ அட்மயர் யுவர் கரேஜ். உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ வாஸ் அட்மயரிங் ஹிஸ் சைல்ட்ஸ் பியூட்டி. தன் குழந்தையின் அழகை ரசிச்சுட்டு இருந்தான். இப்போ ரசனை, அது எப்படி சொல்கிறது? மை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டோட ரசனை வேற மாதிரி, முழுசாக வேற மாதிரி. ஸோ டேஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு சுவை, ரசனை, இந்த ரெண்டு அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நைட் ஃபுல்லாக புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். எப்படி சொல்வீங்க? ஐ வாஸ் டாஸிங் ரெஸ்ட்லெஸ்லி ஆல் நைட். ஸோ கீவேர்ட் பாருங்க, டாஸ் ரெஸ்ட்லெஸ்லி, தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஐ டாஸ்ட் ரெஸ்ட்லெஸ்லி அண்ட் குட் நாட் ஸ்லீப். புரண்டு புரண்டு படுத்து எனக்கு தூக்க முடியல. இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டாஸ்ட் ரெஸ்ட்லெஸ்லி ஃபார் ஹவர்ஸ். மணிக்கணக்காக தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்தேன். ஸோ ஃபார் ஹவர்ஸ்ன்னு போடும்போது மணிக்கணக்கு அப்படின்னு வந்துடும். ஷீ ஆல்வேஸ் டாஸஸ் அண்ட் டேர்ன்ஸ் ஆல் நைட். எப்போவுமே ராத்திரி முழுக்க தூங்காமல் புரளுவா. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் அண்ட் டேர்ன் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ சேலஞ்ச் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்படி செய்கிறதுக்கு நான் அவ்வளோ விவரம் தெரியாதவன் இல்லை. ஸோ கீழே உங்களுக்கு டிப்ஸ் க்ளூஸ் இருக்குது, பாருங்கள். அந்த பாட்டை நான் ரசித்து கேட்பேன். தேர்ட் ஒன், வழியில் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்துச்சுன்னா மீண்டும் பாருங்கள் வீடியோவை. ஸோ நீங்களே ஃப்ரேம் பண்ண பழகிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஸ்போக்கனுக்கும் உங்களுடைய இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய புதிய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி.